ஏன் வருடத்துல ஆரம்பத்துல இந்த பூஜைய நம்ம தொடங்கணும்? அதாவதுமா, இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டானது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அது மட்டுமல்லாது ரிஷப ராசியில் உரைகின்ற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் தான் ராகு என்ன பண்றாருன்னா உச்சம் உச்சம். அடைகிறார். ம். இப்ப ராகுவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆசைகளை நிறைவேற்றி தருபவர். இந்த ஆசைகளை நிறைவேற்றி தரணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ராகுவினுடைய துணை அவசியம். சுக்ராச்சாரியார் அசுரகுருன்னு சொல்லுவோம். இந்த அசுரகுருக்கு மேலும் மேலும் பலம் சேர்ப்பவர் யார் என்றால் இந்த ராகு பகவான் தான். அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் இந்த ராகுவினுடைய அருளை பெறும் பொழுதும், ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய அருளை பெறும் பொழுதும் நிச்சயமாக அவரால் வெற்றி பெற முடியும். சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய 27 மனைவிகள்ல மிகவும் பிடித்த மனைவி யார் அப்படின்னா ரோஹிணி. அதனால அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல அவர் மயங்கி கிடப்பாராம். காரணம் என்ன அப்படின்னா, கேட்டதை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு வருடம் பிறக்கின்ற பொழுதே ரோஹிணி நட்சத்திரம் வருவதினாலே நம் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு, அதிலும் குறிப்பாக வீடு, திருமணம், கடன், இது அனைத்தும் நீங்குவதற்கு, வீடு வரணும், கடன் நீங்கணும், திருமணம் நடக்கணும், இது அனைத்தும் நாம் பெறுவதற்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிலவசிய திருமகள் வழிபாட்டை எடுக்க போகிறோம்.